சூப்பர் ஸ்டாருடைய கபாலி திரைப்படம் போன 22ஆம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்பட்டுச்சு. இதுல நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நம்ம ரஜினிகாந்துக்கு அதிக அளவுல ஃபேன்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல மலேசியாவுல நம்மள மாதிரியே வெறித்தனமான ஃபேன்ஸும் இருக்காங்களாம். கபாலி திரைப்படத்துல 2 கிளைமேக்ஸை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு ரஞ்சித். ஒரு கிளைமேக்ஸ்ல கபாலிய பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது நீங்க டான் தானே அப்படின்னு சொல்லும் போது நான் டான் தான், ரவுடி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கபாலி ஸ்கூல்ல படிச்ச பையன் உள்ள போறான். அப்போ திடீர்னு பிளாங்க் ஆயிடுது. ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் கேக்குது. அந்த இடத்துல அந்த பையன் கபாலிய சுட்டுடுறானா இல்லையா அப்படிங்கறத ரசிகர்கள் கிட்டே குடுக்கற மாதிரி ரஞ்சித் எடுத்திருந்தாரு. இன்னொரு கிளைமேக்ஸ்ல கடைசியில கபாலி போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல எடுத்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, மலேசியா தணிக்கை குழுவுல மலேசியா போலீஸ் கிட்ட கபாலி சரணடைஞ்சிடுற மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு மரியாதையா இருக்குமா. அதனாலதான் இந்த 2 கிளைமேக்ஸ். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருக்காக உயிரியே விடுற ரசிகர்கள், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய படம் வெளிவந்ததுனால அவரோட உருவ பொம்மையே இருக்கிற ஒரு கும்பல். எங்கன்னு கேக்குறீங்களா? அவர் பிறந்த ஊரான கர்நாடகா தான். கபாலி திரைப்படம் வெளியாகிறத பார்த்து எல்லாருமே அவங்களோட படத்தை 1 வாரம் 2 வாரம் கழிச்சுதான் ரிலீஸ் பண்றாங்க. இதே நிலைமைதான் கர்நாடகத்திலயும் நிலவி இருக்கு. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் கோபம் அடைஞ்சும் கர்நாடகத்துல 200 தியேட்டர்கள்ல கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால எங்க திரைப்படங்களுக்கு தியேட்டர் இல்லாம போயிடுச்சு, எங்களுக்கு பலத்த நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னும், இவர் பிறந்த ஊரான கர்நாடகாவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபேவரும் பண்ணதில்ல, ஆனா தமிழ் மக்களுக்கு ஃபேவரபிளா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காரு, இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவருடைய உருவமையே எரிச்சிட்டு இருக்காங்க. எங்க என்ன நடந்தா என்ன, கபாலி திரைப்படம் இன்னமும் ஹவுஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இதனோட கலெக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தா, கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆன 3 நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 200 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு வேர்ல்ட் வைடா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 123 கோடியும், அதர் கண்ட்ரில 87 கோடியும், மொத்தம் 210 கோடிகளை தாண்டி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் இது மிகப்பெரிய ஹைப் நிச்சயமாக பாட்ஷா மாதிரியோ இல்லை வேறு மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது கிடையாதுன்னு நான் முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தேன். நான்